எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினி தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். KGF சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த பேனரில் நல்ல ஒரு அமைப்பு, தங்கவேலை காப்பாற்றணும், டிஎம்எல் தொழிலாளர்களை காப்பாற்றணும், KGF மறுபடியும் தங்க சுரங்கத்தை ஓப்பன் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சு இவங்க மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சகோதரர் செல்வன் சொன்ன மாதிரி கஷ்ட காலத்துலலாம் நம்ம வந்து உங்கள் கூட நின்றுக்கிறேன். தங்கவேல் மக்களுக்கே தெரியும். இன்றைக்கி கூட ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறீங்க. அந்த காரணத்தினால பிறந்ததுனால நானும் தொழிலாளி மகனாக எனக்கு எல்லாம் உரிமை இருக்குது. இந்த கஷ்டத்துக்கு நான் கூட நிற்குவேன். இன்னும் முன்னால் கூட நான் நிற்குவேன். இந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா நடந்துருக்குது என்ற ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்மி விஷயம் டோட்டலாக முழு மனசோட எல்லா விதமான ஆதரவும் உங்களுக்கு கொடுத்து இது வெற்றிகரமாக இந்த சக்ஸஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு இந்த ஊருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வளர்ச்சி வரும் இந்த ஊர் ஃபியூச்சர் இருக்குது இந்த சிட்டிக்கு. அதனால என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டு ப்ளஸ் நம்முடைய தலைவர் சகோதரர் அட்வொகேட்டு மிஸ்டர் ஜோதிபாஸ் அவர்கள் வந்து நான் தினம் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வீடியோவை பார்க்குறேன். அவர் பண்ணிக்கிற ஃபைட்டுக்கு அவர் கொடுத்துக்கிற சேலஞ்சுக்கு இது வந்து மென்மேலும் அவர் கொடுக்கக்கூடிய அவர் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அவங்களுடைய சப்போர்ட் எல்லா விதத்தில் சப்போர்ட்டும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய அந்த பேனர் என்ன நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேனர் கூட எல்லா தொழிலாளிக்கும் நான் பண்ணிக்கிறேன். வருங்காலத்தில் இந்த மாதிரி தொந்தரவுன்னு சொல்கிற வர நேரத்தில் நான் வந்து உங்க கூட இருப்பேன். இதில் வந்து எந்த விதமான அரசியல் சம்பந்தப்படாத வந்துக்கிறேன். பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால தங்கவேல் பிறந்த சூரிய சகோதரர் ஜோதிபா சூரிய டீம் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்கள் டெல்லி போனோன்னா கூட சொல்லுவோம். நீங்கள் போகிறது வரது ட்ரெயின் ஆகட்டும், இல்லை ஃப்ளைட் ஆகட்டும், இல்லை தங்கறதுக்கு என்ன வசதி வேணும்னா கூட சொல்லி, இல்லை சுப்ரீம் கோர்ட் போனோன்னா கூட சொல்லுங்க. என்னுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் விஷயம் அந்த பெஸ்ட். திருப்பும் இதுக்கு சம்மந்தப்பட்ட எதனா மீட்டிங் எதனா பண்ணிங்கன்னா 2 hour 3 hour வருவாங்க. எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிவிட்டு கட்டாயம் வந்து உங்களுக்கு 3 நாளாக நாளைக்கு வந்து உங்களை ரிசீவ் பண்ணுவேன். பத்திரிகையாளர் செங்குட்டுவன் அவர்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அவர் பெங்களூர்லேருந்து வர்றதுக்கு காலதாமதமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி இந்த சேவ் கேஜிஎஃப்னுடைய இன்டென்ஷன் என்னன்றதை நம்ம எல்லாமே விவாதம் பண்ணோம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அளவில் போக வேண்டிய இஷ்யூ, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு போக வேண்டிய இஷ்யூ, மாநில அரசும் மத்திய அரசுக்கும் ரீச் ஆனால் மட்டும்தான் இந்த நாம வைக்கிற அஜெண்டா நம்மளுடைய என்ன ஆகுதோ காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த பலம் அந்த சக்தி அனைத்தும் பெற்றவர் தான் தலைவர் வி சங்கர் அவர்கள். அதுக்காக இந்த சேவ் கமிட்டியில நாங்கள் கூட அவரை ஒரு பார்ட் ஆஃப் மெம்பராக இருக்கிறேன், நான் நிற்கிறேன் எல்லான்னு சொல்லியிருக்கிறாரு. வருங்காலத்துல விரைவில் அடுத்த வாரமே கூடுகின்ற அந்த கமிட்டியில கூட நாங்கள் மீண்டும் அவரை அழைப்போம். அவருடைய கருத்தை எல்லார் மத்தியிலையும் அவர் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். இவ்வளோ நேரத்தில் கூட இந்த பனி குளிரும் பார்க்காம பெங்களூர்ல இருந்து வந்து என் மண்ணை காக்க நான் உங்களோடு தோள் கொடுப்பேன் என்கின்ற அந்த உறுதி அவர் சொன்னதுக்காக இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு சேவ் கேஜிஎஃப் தேவை இருக்கா இல்லையா, அந்த சேவ் கேஜிஎஃப் என்ன ஒரு என்னோட சஜஷன் இல்லை என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். இதெல்லாம் பண்ணோம்னா ரோடில் யார்கிட்ட நம்ம போராடணும், பிரிட்ஜில் யார்கிட்ட போராடணும், பெண் மக்களுக்கு வசதி இல்லைன்னு யார்கிட்ட போராடணும், இதெல்லாம் விட்டுடுங்க பக்கத்துல. இப்ப இந்த மன்னன் மைந்தனா 26 நாள் இருந்து ஃப்ரம் 26 days 26 ದಿನಗಳ ಕಾಲ ನಮ್ಮ ನಾನ್ ವರ್ಕಿಂಗ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಏನು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಯಾರು ಕಾರಣ? ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ವಾ ಅಥವಾ ಇಲ್ಲಿ ಸೇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ರಾಜಕಾರಣಿಗಳ? ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಇಚ್ಛೆ ಇದೆ, ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ, ಯಾರನ್ನೂ ದೂಷಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಅನ್ನ ಉಳಿಸಿ ಅನ್ನೋ ಒಂದು ಭದ್ರಕೋಟೆಯನ್ನ ಒಂದು ಕಮಿಟಿ ಕಟ್ಟಬೇಕಂತಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಇದರಲ್ಲಿ ಸೇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ರಾಜಕಾರಣಿಗಳ ಎದುರಾಕೊಂಡು ಕೆಜಿಎಫ್
ತಿಳ್ಕೊಂಡು ಸೇಫ್ KGF ಉಳಿಸಿ ಅಂತ ನಾನು ಯಾರೋ MLAಗೋ MP ಗೋ ಯಾರೋ ಮಂತ್ರಿಗೋ ಭಯ ಪಟ್ಟರೆ ಜ್ಯೋತಿಬದ್ದು ಸರ್ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನಮ್ಮ ರಾಜಕೀಯ ಮುಖಂಡರಿರ್ಬೋದು ಇದು சாத்தியவாದಂತ ಕೆಲಸ ಅಲ್ಲ. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் நிச்சயமாக ஆதரவு நாங்கள் தயாராக இருக்கோம். அதே நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் இது என்னுடைய உரை ஒரே ஒரு தொழிலாளர்களுடைய போராட்டம் இந்த அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய பின்னணி என்னன்னாக்கா DML கான்ட்ராக்ட் போராட்டத்திலே போராட்டம். ஏன்னா அந்த தலைமை தாங்கி நடக்கக்கூடியது எங்களுடைய அந்த போராட்டம் அன்னைக்கே வெற்றி பெற்று அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சுனாக்கா அது கொண்டாட்டத்துக்கு பல பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு லேபர் கமிஷனருடைய பல்வேறு விஷயங்கள் இந்த போராட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், BGML ஆரம்பிக்கப்படணும், வீடுகள் சொந்தமாக்கப்படணும், இல்லை புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கணும், இது பொதுவான பிரச்சனை. இது தொடர்ச்சியாக போயிட்டு ஆனால் தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் லேபர் கமிஷனர் வருவாரு, மேனேஜ்மெண்ட் வருவாரு, கான்ட்ராக்டர் வருவாரு, அதுக்கு ஒரு சாலிடாரிட்டி மிகப்பெரிய போராட்டமாக நடக்கும். அது எல்லோருடைய ஆதரவு தேவைப்படுறது. ஒன்று ஒவ்வொருடைய MLA, MP, மத்திய அமைச்சர் யார் வந்தாலும் அதை தீர்த்து வைக்கணும். ஆனால் தொழிலாளர்களுடைய போராட்டம் அங்கே போய் நானெல்லாம் போய் எக்ஸ்போஸ் ஆகிடும். எல்லாம் இந்த ஊரில் போகும்போதுலாம் அந்த மேடையை பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் அவங்க வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. அந்த போராட்டம் தொடர்ந்து தெரிவிச்சுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுற தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்தில் இதுவும் ஒரு அமைப்பாக இந்த ஊரில் உருவாகி இது ஒரு வெற்றிகரமான ஒரு அமைப்பாக நடத்துவது சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். காலேஜுக்கு ரிசர்வேஷன் எல்லாருக்கும் ரிசர்வேஷன். அந்த காலேஜ் நம்ம தாக்கப்பட்ட கெதி அந்த கெதி 2 வருஷம் ஒரு புள்ளிகளுக்கு 3,25,000 ரூபாய் அது கொடுக்கலன்னாக்கா நான் கேட்கமா வேணாமா? அப்போ எதுக்கு மீசா? எனக்கு மீசை வேணுமா? ஃபர்ஸ்ட் நான் மீசை வைக்கலனாலும் பரவாயில்ல, நான் மீசை வச்சு சுத்துறேன். அந்த மீசை வேணாம், மீசை எனக்கு மீசை இருக்கு, நான் பேசுறேன். எனக்கு பதவி பற்றி ஐ டோன்ட் கேர். காங்கிரஸ் கட்சி நீங்க வரல, நீங்க பதவி வரல, நாளைக்கு ராஜ்யமா கொடுக்குறேன், என் ஊருக்காக நான் தியாகம் பண்றேன். அந்த மாதிரி ஒரு தலைவருக்கும் உணர்வு வரணும். கட்சி எடுத்துக்கு சண்டை போடுறது ரெடி, துபாய் கட்டுக்கு சண்டை போடுறது சரி, வெளியே சண்டை போடுறது சரி, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அதுதான் ஒரு போராட்ட குழு. அந்த போராட்ட குழு நம்ம KGF ரொம்ப நன்மை செய்யும். நீங்க எடுத்துக்கிற முடிவு நல்ல முடிவு. அதனால என்னுடைய யோசனை நான் சொல்றேன், நீங்க பெரியவெல்லாம் டிசைட் பண்ணி நீங்க என்ன ஒன்று முடிவு எடுக்கிறீங்களோ எல்லாம் உங்களுடைய கருத்துக்கள்லாம் ஒன்று கேட்டு பட் கூடி சீக்கிரமாக சரி பண்ணலாம். அன்பா கேட்டு எனக்கு வாய்ப்பு நன்றி வணக்கம். இதுல எல்லா கட்சிக்காரும் வந்துக்கிறீங்க. பாருங்க விஷயம், இது ஒற்றுமா நிற்குமா நிற்காதா? ஒற்றுமா நின்னா இதுக்கு யார் தலைவர் பதவி நடத்துறாங்க, இதுக்கு யார் தலைவர் நிற்குனா, யார் இதுக்கு கமிட்டி சேவ் KGF சேவ் பண்ணுறீங்க. BGML எந்த கட்சிக்காரும் போராடல, சும்மா பேசுனா பண்ணாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய நிலைமை என்ன? ஒரு மாசம் நின்னாங்க. அவங்க யார் காப்பாற்றுறதுக்கு வந்தாங்க? MLA வந்தாங்க, MP வந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு, ஜனதா கட்சி வச்சு, எல்லா கட்சியும் வந்தாங்க. RP கட்சி வந்தாங்க. இதாச்சு இதே போல சொல்றா நாங்கள் இப்பவே விளையாடுறோம். இப்போ கொடுக்குறா நல்ல மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இதில் பாலிடிக்ஸ் இல்லாதுக்கா KGF தண்ணி உள்ள போகிறது, மைனிங்கில் பப்ளிக் அல்லது தண்ணி முடிச்சு இந்த ஊரில் பப்ளிக் செக்யூரிட்டி போயிட்டு வாங்குவேன். எந்த இடத்துல கீழே இப்போ அவன் யார் பேசாத இருக்கிறான்னு ஒன்னா சேர்த்துருக்காரு வந்தாங்க. நம்ம ஒன்னா சேரணும். நம்ம ஒன்னா சேராத அரசியல் கட்சி மூலியமா பிரிவு ஆயிடுறோம். மோதன் கிருஷ்ணா வந்தா கேசி போட்டு வந்தா, கேசி போட்டு வந்தா மோதன் கிருஷ்ணா வரதுல, ஜோதி பாத்து வந்தா இவரு வரதுல அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்காருந்தோம். இந்த கூட்டம் போது KGF தமிழ்நாடு இந்த கூட்டம் முன்னிட்டு வெளியே போகும்போது அவங்க படி அவங்க போகும். நம்மளுக்கு நான் சொன்னா KGF சுமார் 20 வருஷமா என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க முடியும். ஆனா இந்த KGF ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய ஒரு கமிட்டியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சார் சொன்னாரு. அந்த கமிட்டிக்கு என்னுடைய ஆதரவு. இது ஒரு மெம்பரா பண்ணணும் சரி, இல்ல அது பின்னால வச்சாலும் சரி,
முடிச்சு நன்றி வணக்கம். அதனால இங்க இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் நீங்க கமிட்டி பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணணும். ஏஜெப்ல எம்எல்ஏ வீட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க, இந்த ஊர்ல எந்த விதமான நன்மையும் செய்யல, முன்னேற்றத்தையும் செய்யல. அதனால இவங்க மேல எங்களுக்கு நோ கான்ஃபிடன்ஸ். அதை வந்து நீங்க முதல்ல டிக்ளேர் பண்ணுவோம். எம்பி எலெக்ட் ஆயிருக்கிறாரு, எம்பி எலெக்ட் ஆகிட்டு ஒரு வருஷம் தான் ஆச்சு, அவரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். கிடையாது அரசியல் சாசனத்துல இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வேற செயலாக்கம் நாங்கள் செய்யறதுலையோ முடியுமோ முடியறதுலையோ ஒரு கூட்டமைப்பு ஏற்படுவது சாதிச்சது. PS மணிக்காலத்துல அவர் எம்எல்ஏ இருக்கும்போது நாங்கள் அவர் தலைமையில் வந்து ஒரு கேஜிஎஃப் கமிட்டி பண்ணுவோம். கடமை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த சகோதரர் செங்குட்டன் அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். நம்ம ஊர்ல வந்து உண்மையா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நடக்கிறது நடந்துதான் இருக்குது, ஆவது ஆயிட்டா இருக்குது. சும்மா சோ மாதிரி காட்டுக்கிறாங்க தவிர வேற யாரும் உள்ள ஒன்று சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து அண்ணன் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி எதோ அரசு இல்லாம ஊரு முக்கியம், நம்ம மக்கள் முக்கியம். அது போல ஒற்றுமையா இருக்கு, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கு போராடணும். அவர் பச்சாரி போல கோரிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை உடனே சேர்த்துருக்கோம். சின்ன சின்ன ஊர்களெல்லாம் வந்து ரயில்வே ஓடுச்சு, ஏற்கனவே சுற்றி மாவட்டம் வண்டியே போகிறாங்க. ஆனால் கட்டிக்கிறாங்க. நம்ம ஊரில் பாருங்க அழோரா அதை முருகன் ரயில்வே தாங்க. அதனால வந்து எந்த இடத்துல ஒரே ஒரு ஐடியா பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பாருங்க பேரை வச்சு பண்ணுறீங்களா, ஒரு பேனர் வைக்கலாம் வீட்டுக்கு பிளே ஓவர்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கே வைக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து பிளே ஓவர் கேட்டு ஊருக்கு வந்து அப்பதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். சொல்லிங்க சப்போர்ட் முழுமையாக தகவல் மண் மீதும் மக்கள் மீதும் அவர்களின் வாழ்விலை மீதும் மற்றும் பாசம் உரிமை உள்ளவர்கள். அந்த வகையில் நண்பர் வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் நிகழ்ச்சி ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பை ஏற்படுத்த முடிந்துள்ளார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கவழியை காப்போம் என்ற முழக்கம் இது காலத்தின் கட்டாயம். தங்கவழி மக்களின் எதிர்பார்ப்பு. பெரியவர்களே, நாம் கட்சி மதம் மொழி வேறுமின்றி தங்கவழி நலனுக்காக ஒற்றுமையாக இருப்போம். தற்போது தங்கவழி மக்களின் அடிப்படை தேவையான புதிய தொழிற்சாலைகள் வரவும், அரசு மருத்துவமனை இதய பிரிவு 24 மணி நேரம் இயங்கவும், அரசு மருத்துவக் கல்லூரி வரவும், சுரங்கப் பகுதியில் சுகாதாரம், சுத்தமான குடிநீர் அவர்களுக்கு மேலும். அது மட்டுமில்லாமல் நம் தங்கவழி நகரம் கர்நாடகத்திற்கே மட்டுமல்ல இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக அமைச்சர் எப்பவுமே ஐக்கிய முன்னணி அமைப்பிற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த முகம் தான் நல்லது நடந்தாலும் இந்த ஊர்ல நம்ம தான் கலந்துறோம், கெட்டது நடந்தாலும் இந்த ஊர்ல நம்ம இனிமேலாவது நம்மள ஒற்றுமையா நின்று ஒரு காலத்துல நமக்கு வர சங்கதிகளுக்கு இங்க இருக்கிற பிரச்சனை 3 பிரச்சனை. ஒன்று முனிசிபாலிட்டி, ஒன்று பிஜிஎம்எல், ஒன்று பம்பல். இந்த 3 பிரச்சனை நம்மள ஒன்னா சேர்ந்து நின்றுமானா நிச்சயம் வெற்றி அடைப்போம். அதுக்கு அனைத்தும் தலைவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சுட்டு முழுமையா ஐஎன்டி சார்பாக நன்றியை தெரிவிச்சுட்டு முழு சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாய்ப்பு நன்றி தெரிவித்து நன்றி. நம்மளுக்கு வந்து வாழ்றதுக்கு வழி இல்லை, தங்கவயல் நகரமே இல்லை. தங்கவயலில் வந்து ஒரு காலத்துல யாரோ ஒரு அப்பா இருந்தாரு, அப்போ பிஜம்எல்ல பத்தி போராடணும். இப்ப யாரும் ஒரு அம்மா கிட்ட அப்ப கூட இந்த விமலை பத்தி போராடணும். இதே அதான் நம்மளுக்கு ஊர்ல வேலையா? இதே தான் வேலை வேலைக்கு நம்ம போக முடியாதா? நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாதா? ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், எல்லாம் பிள்ளைங்களை முட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க மடியில. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை இந்த ஊர்ல, யாரும் கேட்கறதுக்கு வருவதோ இல்லை. கேட்டா அவங்க பைக்கக்காரன் பைக்கில கட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுல கட்சியில் இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வு என்று கூடி புரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து 800 டன் தங்கம் கொடுத்துருக்காங்க. 800 டன் தங்கம் கொடுத்த இந்த தங்க வயல் வந்து தெருக்கோடி நிறுத்தி வச்சிருக்காங்க. ராயல்டி பே பண்ணிக்கிற இந்த கர்நாடக அரசுக்கு என்னாச்சு நிலைமை? நமக்கு வெறும் கையில நின்றுக்கிறோம். தங்க எடுத்து போயிட்டு நோட்டி அடிச்சாங்க, எங்கே போய் ஒழியினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு துரோகம் பண்ணிச்சு, கர்நாடக அரசு நமக்கு துரோகம் பண்ணிச்சு. இந்த போரம் வந்து ஆவணம் செய்ய வேண்டும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இல்லாத இந்த போரம் வந்து
மென்மேலும் வளர என்னுடைய புரட்சிகர நல்வாழ்த்தை என்னுடைய இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ಫಸ್ಟ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟು, ಈ ಒಗ್ಗಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಲ ಇದ್ರೇನೆ ಉಳಿಸು ಸೇಮ್ KGF ಒಗ್ಗಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತೆ. ಮತ್ತೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಅನುಮತಿ ಪಡೆದು ಒಂದು ಸಣ್ಣ ವಿಚಾರ ತಪ್ಪು ನಾವು ಯಾರನ್ನೂ ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸೋದು ಬೇಡ. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಎ ರೈಟ್ಸ್ ಟು ಆಸ್ಕ್ ಅವರ್ ಆಫೀಸರ್ಸ್. ಅಧಿಕಾರಿಗಳು ಯಾರಾದರೂ KGF ಅಲ್ಲಿದ್ದಾರಾ? ನಾವು ಮಾತಾಡಿದಾಗ ಹೇಳಿದ್ರು ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹಿಂದೇಟಿದ್ದೀವಿ ಅಂತ. ಕಾರಣಕರ್ತರು ಯಾರು? ಹೆಚ್ಚಿನ ಪದವೀಧರರಲ್ಲಿ KGF ತಾಲೂಕಾದ ನಂತರ ಹಿಂದೂ ಆಗ್ಬೋದು ಹಿಂದಿಗಾಗ್ಬೋದು ಅಧಿಕಾರಿಗಳು KGFನ ಪಿಕ್ನಿಕ್ ಪಾಯಿಂಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬೆಂಗಳೂರಿಂದ ಬರ್ತಾರೆ, ಕೋಲಾರಿಂದ ಬರ್ತಾರೆ, ಚಿಂತಾಮಣಿಯಿಂದ ಬರ್ತಾರೆ, ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾರೆ, ಯಾವ ಟೈಮ್ ಬರ್ತಾರೆ, ಯಾವ ಟೈಮ್ ಬರಕ್ಕೆ ಹೋಗೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಬೇಕು ಹೇಳಿ ಈ ನನ್ನ 2 ಮಾತುಗಳನ್ನ ಸೇಫ್ KGF ಆಪ್ಷನ್ ಒಂದು ನಮ್ಮ ವಿಚಾರ. ಸೇಫ್ KGF ಇದು ಕಾಪಾಡಕ್ಕೆ ನಮ್ಮ ಇದೇನಿದೆ ಹಿಂದುಳಿದ ವರ್ಗಗಳ ಒಕ್ಕೂಟ KGF ತಾಲೂಕು ಪರವಾಗಿ ನಮ್ಮ 100% ಸಹಕಾರ ತಪ್ಪಿರುತ್ತೆ. ಧನ್ಯವಾದ. இந்த போரம்ல ஒரு பெரிய ஒரு முக்கியமான கான்செப்டோட முன்னெடுத்து போனோம் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. அது முக்கிய காரணம் சமீபத்தில் நான் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் MLHS பண்ண அந்த போராட்டம். இங்கே இருக்கிற அனைவரும் அந்த போராட்டத்தை கண்டிப்பாக பாராட்டி எல்லா வித்தியாசத்தையும் கலைத்து ஒற்றுமையாக போராட்ட உணர்வோடு நம்ம செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு என் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம். நம்ம கொள்கை விளக்கம் புரட்சி விளக்கம் அப்படின்னு சொல்ற வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க நம்முடைய தங்கவயல் வந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில நம்மளால இருக்க முடியும். ஒரு காலத்தில் வந்து நம்முடைய தங்கவயல் வந்து கர்நாடகத்திலே 2வது தொழில் நகரமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக பின்தங்கிய நகரமாக இருக்கு. இந்த ஊர்ல வந்து எந்த டெக்னீஷியன் இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லா டெக்னீஷியன் இருக்கிறான், எல்லா இடத்துல எல்லா இடத்துக்கிறான் நம்ம தகவல் நடத்துவேன். அவன் வெளியே தான் இருக்கிறான். உள்ள வந்து நம்முடைய திறமையும் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் சொல்லியிருக்காங்க? எல்லாம் ஒன்று மொழி இல்லைன்னா வந்து ஜாதி இல்லைன்னா அரசியல் ஒரு கேசத்தால் தான் நம்ம தகவல் வந்து பின்னோக்கி இருக்குது. இன்னைக்கு இதெல்லாம் சொல்ற மாதிரி வந்து நம்ம அரசியல் எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கவயல் முன்னேற்றம் என்ற ரீதியில நம்ம வந்தாங்க நிச்சயமாக நம்ம வந்து விட்டு பெற முடியும்னு சொல்லிட்டு நம்மளாம் இங்க கூடுறதே வந்து காரணம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா இது ஊரை காப்பாற்றணும், கண்டிப்பா காப்பாற்றணும். ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா காப்பாற்றணும். இந்த ஒற்றுமை நம்மளுக்கு வர்றதுக்கான காரணம் நம்ம படிச்சதுனாலதான். இந்த ஒற்றுமையாகலாம், போராடலாம், எல்லா குடும்பம் வந்து படிச்சதுனால மட்டும்தான். மக்களை சப்போர்ட் பண்ணோம்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம். இந்த வாய்ப்பளித்த உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா. தகவல் அனைத்து மக்களும், அரசியல் தலைவர்களும், முனிசிபாலிட்டி இருக்கிறவங்க வந்துக்கிறவங்களெல்லாம் பெரிய ஆதிபத்த அந்தமைக்காக மறுபடியும் எழுத வச்சோம். அதனுடைய வெற்றி. அதே போல இன்னைக்கு இந்த PML தொழிற்சாலையில நான் எம்ப்ளாயி தொழிலாளிகள் 46 நாள் தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதை வழிநடத்தினவங்க நம்ம அன்புக்குரிய காமரேட் ஜோதி பாசு ஒரு பக்கம், AR பாபு ஒரு பக்கம். முறைப்படியாக அனுபவிக்காது அவன் சட்டத்திற்கு சமமாவான் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இதையே கொஞ்சம் மாற்றி உலகில் தலை சிறந்த மனிதர்களில் 100 பேரில் 20ஆம் நூற்றாண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புரட்சியாளர் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய கூற்றை இங்கே நாம் எடுத்துக் கொண்டு எப்படி வைத்தோம் ஆட்சியாக இருக்கிறோம் அப்படிதான் செல்லான் செய்யப்படுதுன்னா வீடு நிறைய மக்கள் செல்வத்திலாம் முறைப்படி அனுபவிக்கோட அவன் சட்டப்படத்துக்கு சமமாகும். அதே மாதிரி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசனம், உரிமைகள், சலுகைகள் சமாதானமா நீதியா வாழக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தை உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு செய்து வச்சிருக்காரு அண்ணன் அம்பேத்கர். அந்த உரிமைகளையும் சலுகைகளையும் நாம வாங்கக்கூடிய நாம் கூட சட்டப்படத்துக்கு சமமாகும். சரிங்களா? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு எனக்கே தெரியல. படத்துல காமிக்கிற நம்ம ஊருக்கு இருக்கும் சூழல் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுங்களா?
இப்போ இங்க உட்காந்துள்ள எல்லா தலைவர்களும் பார்த்தோம், எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், டிடிபி, ஜேடிஎஸ் யாரெல்லாம் இருக்கட்டும். ஆனா நம்ம மக்களுக்கு ஒண்ணுனா எல்லாரும் வந்துட்டாங்க பாரு, அதுதான் உண்மையான கேஜிஎஃப் வந்து ஒவ்வொரு மனிதனோடும். நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், நம்ம கிட்ட என்ன பலம் இல்லை, அந்த காலத்தில் பாட்டு என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டுன்றப்ப நம்ம கிட்ட எல்லாம் வளம், கோல்டு கம்பல் இது எல்லாமே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து லிட்டில் இங்கிலாந்து சொன்னால் நிறைய பேர் அதை தான் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்காக உண்டான ஒரு யூனிட் கையை நம்ம வாங்கிக்கணும், நம்ம பவர் நம்ம கையில் வச்சுக்கணும். ஆமாம், நம்ம யாவகிட்டே கையாள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சென்ட்ரல்காரன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், சென்ட்ரல் தமிழ்காரன் மெஜாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கண்டுக்க மாட்டாங்க. அதனால நம்மளுடைய பவரை நம்மளே வாங்கிக்கணும். ஒரே ஒரு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி.